வணக்கம். ஆகஸ்ட் 14 இந்திய சினிமால ஒரு பெரிய நாள் வரப்போகுது. 2 பெரிய படங்கள், கூலி அப்புறம் வார் 2 ஒன்னோட ஒன்று மோதுது. நம்மக்கிட்ட இப்போ இருக்கிற ஆரம்ப கட்ட தகவல்கள், அந்த ப்ரீ புக்கிங் நிலவரம், அப்புறம் சில கணிப்புகள், இதையெல்லாம் வச்சு இந்த 2 படங்களோட பலம் என்ன, எதுக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல சான்ஸ் இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? இது மூலமா நீங்க இந்த பெரிய கிளாஷ் பத்தி ஒரு நல்ல ஐடியாக்கு வரலாம். SDJ. சரி, முதல்ல கூலியிலிருந்து ஆரம்பிக்கலாம். கூலி. ரஜினிகாந்த் சாரும் லோகேஷ் கனகராஜும் முதல் தடவையா சேர்றாங்க. இதுக்கே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அதோட வெளிநாட்டு முன்பதிவு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா ஆமா. குறிப்பா நார்த் அமெரிக்கால மட்டும் $1 மில்லியன் மேலையாம். மொத்தமா வெளிநாட்டுல $2 மில்லியன் தாண்டிடுச்சுன்னு ஒரு பேச்சு. இந்த ஆரம்ப வரவேற்பு, இதுக்கு என்ன காரணம்? இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது ரஜினி சாரோட அந்த எவர்கிரீன் ஸ்டார்டம் இருக்கு இல்லையா? ஆமா. அது கூடவே LCU, அதாவது லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் கனெக்ட். இது ஒரு பெரிய விஷயம். இது தென்னிந்தியாவில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இங்கெல்லாம் வழக்கமான ரஜினி ரசிகர்கள் மட்டும் இல்லாம அந்த LCU தொடர்ச்சியை பார்க்குற ஒரு புது கூட்டத்தையும் இழுக்கும். ஓஹோ. அதனால தான் இந்த டபுள் இம்பாக்ட் வெளிநாட்டிலையும் இப்பவே தெரியுது. ரஜினி மாஸ், லோகேஷ் ஸ்டைல், இது ஒரு புது காம்போ. சரிதான். அதோட அமீர் கான் ஒரு கேமியோ பண்றாருன்னு சொன்னாங்க. ஆமா, அதுவும் இருக்கு. அப்புறம் மத்த மொழிகள்ல இருந்தும் பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஒரு பேன் இந்தியா ஃபீல் கொடுக்க முயற்சி பண்றாங்க. ஆனா இது ஹிந்தி பேசுற ஏரியாவில் வார் 2க்கு எந்த அளவுக்கு போட்டியா இருக்கும்? வெறும் கேமியோவும் சவுத் இந்தியன் ஸ்ட்ரென்த்தும் போதுமா அங்க? அது ஒரு நல்ல கேள்விதான். கூலியோட நார்த் இந்தியன் ரீச் எப்படி இருக்கும்னு அது கொஞ்சம் பார்க்க வேண்டிய விஷயம். ஆனா இந்த போட்டியில இன்னொரு பக்கம் பாருங்க. அசக்க முடியாத பலத்தோட வர்றதுதான் YRF ஸ்பை யூனிவர்ஸ். ஆமா, வார் 2. ரித்திக் ரோஷன் கூட இப்போ ஜூனியர் NTR சேர்ந்திருக்கார். இது சாதாரண விஷயம் இல்ல. இந்த படம் ஹிந்தி பெல்ட்ல கண்டிப்பா ஆதிக்கம் செலுத்தும், அதுல சந்தேகமே இல்ல. ஹிருத்திக்கோட அந்த பெரிய ஃபேன் பேஸ், அப்புறம் ஜூனியர் NTRோட தெலுங்கு மார்க்கெட் பவர், அதோட முக்கியமா அந்த YRF ஸ்பை யூனிவர்ஸ்ங்கிற பிராண்ட் வேல்யூ, இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஓப்பனிங் கொடுக்கணும் தான் எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. ஜூனியர் NTR வர்றது. ஆமா, அது குறிப்பா தெலுங்கு ஸ்டேட்ஸ்லயும் அமெரிக்கா மாதிரி வெளிநாட்டு சந்தேகங்கள்லயும் படத்தோட புக்கிங்க நல்லாவே ஏத்திருக்கு. இங்கதான் பாருங்க விஷயம் இன்னும் கொஞ்சம் சூடாகுது. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, முதல் நாளே உலகம் முழுக்க 200 கோடி வசூல் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு கணிக்கிறாங்க. அப்படியா? 200 கோடியா? ஆமா, இது நடந்தா பாலிவுட் ஹிஸ்டரியில இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இருக்கும். ஆனா இந்த பயங்கர எதிர்பார்ப்பு இதுவே ஒரு பிரஷரா மாறிடுமா படத்துக்கு? கண்டிப்பா. அந்த 200 கோடி கணிப்பே காட்டுதில்ல எதிர்பார்ப்பு எந்த லெவல்ல இருக்குன்னு. ஆனா ஒன்னு யோசிக்கணும், YRF ஸ்பை யூனிவர்ஸ்ல இதுக்கு முன்னாடி வந்த சில படங்கள் விமர்சன ரீதியா கொஞ்சம் தடுமாறுச்சு. ஆமா, அதுவும் இருக்கு. வெறும் ஸ்டார் வேல்யூ, பிரம்மாண்டம் மட்டும் பத்தாது. கதை நல்லா இருக்கணும், எமோஷனல் கனெக்ட் இருக்கணும். அப்பதான் படம் நிற்கும். பெரிய பட்ஜெட், பெரிய எதிர்பார்ப்புனா அது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு பார்க்கணும். அப்போ இப்போதைக்கு இருக்கிற நிலவரத்தை ஒரு சின்னதா சுருக்கி பார்த்தா, முன்பதிவு வச்சு பார்க்கும் பொழுது கூலி வெளிநாட்டிலையும் சவுத்லயும் கொஞ்சம் முன்னாடி இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, ஆரம்ப கட்டத்துல அப்படிதான் தெரியுது. அதே நேரம் வார் 2 ஹிந்தி, தெலுங்கு ஏரியாக்கள்ல ஆதிக்கம் செலுத்த ரெடியா இருக்கு. இதுதான் இப்போதைய சிச்சுவேஷன். சரிதான். ஆனா இது ஒரு ஆரம்ப அறிகுறி மட்டும்தான். நீங்க சொன்ன மாதிரி ப்ரீ புக்கிங்ஸ் தான். உண்மையான ரேஸ் ஆரம்பிக்கிறது ஆகஸ்ட் 14க்கு அப்புறம் தான். படங்கள் ரிலீஸ் ஆன பிறகு உண்மைதான். மக்கள் என்ன சொல்றாங்க, ரிவ்யூஸ் எப்படி வருது, ஒவ்வொரு படமும் அதோட ஸ்ட்ரென்த்தை தியேட்டர்ல எப்படி தக்க வைக்குது, இதையெல்லாம் பொறுத்து தான் உண்மையான வின்னர் யாருன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் மட்டுமே வெற்றியை முடிவு பண்ணிடாது. சரி, இந்த நம்பர்ஸ், கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கடைசி கேள்வி. எந்த படத்தோட கதை சொல்லல் முறை, அதாவது ரஜினியோட அந்த மாஸ் என்டர்டெயின்மெண்டா இல்ல YRFோட அந்த ஸ்டைலிஷான ஸ்பை த்ரில்லரா, எது இந்தியா முழுக்க இருக்கிற ஆடியன்ஸ் கிட்ட மனசுல ஆழமா பதியணும்னு நீங்க நினைக்கிறீங்க?